உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை மிஸ் பண்ணுறீங்களா? அந்த பர்சன் இப்போ பக்கத்தில் இல்லையே அப்படின்னு ஏக்கமாக இருக்கா? அவங்களாவே நம்மளை தேடி வந்து காண்டாக்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ உங்களுக்கான ஒரு மெத்தட் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் வழியாக ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடவும் ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான புது விதமான டெலிபதி மெசேஜை தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெலிபதி அப்படின்னு சொன்னோடனே ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்களை தான் இப்போவும் பார்க்க போகிறோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட். ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர், என்னோடய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டும் 100% எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்கிறேன், எல்லோரும் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது நிறைய பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மெத்தடுக்கு அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் கேப்சர் பண்ண அந்த ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட். கலெக்ஷன் அப்படின்னோடனே நிறைய ஃபோட்டோஸ் வேணும் போல் அப்படின்னுலாம் அர்த்தம் இல்லை, அது அவசியமும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் போதுமானது. ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோ ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாக, அதாவது ஸ்பெஷலானதாக இருக்கணும். அதாவது நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் 2021 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த மாதிரி ரோடில் நடந்து போயிட்டுருந்தோம். அழகாக மழை வந்துச்சு. அந்த தருணத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணதுனால அந்த தருணத்தை நாங்கள் கேப்சர் பண்ணிக்கணும்னு நினச்சோம். அப்போது ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அந்த மலையிலேயே நின்று நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கலர்ஃபுல்லான மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு மெமரிஸை நீங்கள் செலக்டிவாக எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். கண்டிப்பாக அது ஒரு ஃபோட்டோவாக இருந்தது அப்படின்னா தான் இன்னுமே பெட்டரான ஒரு டெலிபதி மெசேஜை நம்ம கொடுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் பெட்டரான ஆப்ஷன் தான். ரெண்டாவது, இல்லை ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ தான் அப்படின்னாலும் ஃபைன், நல்ல விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை டே டைமில் குருவி தூக்கம் தூங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா, குருவி தூக்கம் தூங்குறது தான் என் ஹேபிட்டு, 1/2 மணி நேரம் தூங்குவேன், 5 நிமிஷம் தூங்குவேன் அப்படிங்கிற ஹேபிட் எனக்கு டே டைமில் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் வாட்டரில் குளிங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு பெட்டில் படுங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு காமாக பெட்டில் படுத்துக்கோங்க. இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை நீங்கள் கையிலேயே ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய அந்த கேலரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஃபோட்டோஸ், இதெல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்தந்த ஃபோட்டோஸுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் ஒன்று கேப்சர் ஆகிருக்கும் நம்மளுடைய ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற நம்மளுடைய பிரைன் பார்ட்டில், கரெக்டுங்களா? அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இது எப்போ எடுத்தோம், அந்த டைமில் என்ன நடந்துச்சு, அந்த டைமில் நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய மைண்ட் எந்த தன்மையில் இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்ததா, நெகட்டிவாக இருந்ததா, இல்லை நிறைய ட்ராஜடி எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்ததா, அந்த டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பிரெயின் என்ன பண்ணும், ஞாபகத்தில் கொண்டு வந்து கொடுக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதை அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் அது கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். சில பேர் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அழுகிறீங்க தெரியுமா?
இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது அது ஒரு வசந்த காலம். ஆனால் இன்றைக்கி அவங்க என் கூட இல்லையே, இன்றைக்கி நான் அவங்கள தான் மிஸ் பண்ணுறேனே, அவங்க என் கூட இல்லாததுனால நான் வேதனைப்படுறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே ஓகேங்களா அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது, அந்த மெமரிஸ்குள்ளே நீங்கள் உள்ளே நுழையும் போது மனம் முழுக்க ஃபீல் குட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? உங்கள் மனம் சந்தோஷத்துக்குள்ளே தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நான் அழுதுகிட்டே அதை பார்ப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல டெலிபதி மெசேஜ் நெகட்டிவாக சென்ட் ஆகும். புரியுதுங்களா? சென்ட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்போவும் சென்ட் ஆகும், ஆனால் நெகட்டிவாக சென்ட் ஆகும். உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் தான் போய் சேரும். புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஃபாலோ பண்ணணும். நல்லா அந்த நாள் முழுக்க பாடியை டயர்டு பண்ணுங்க. தூங்குறதுக்கு பாடி இழுக்கணும். அந்த நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பெட்டில் படுத்துட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெமரிஸை ஒரு தடவை ரிமெம்பர் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி கஷ்டங்களை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அவங்க பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற மிஸ்ஸிங் ஃபீலை மட்டுமே யோசிச்சுட்ருக்கீங்கல்ல, அது கரெக்டாக 30 செகண்டுக்கு ஞாபகத்தில் இல்லாமல் மறந்து போயிடும். அதுக்கு பதிலாக அந்த டேக்குள்ளேயே நீங்கள் நுழைஞ்சிருவீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நான் அந்த ஃபோட்டோ வச்சு எவ்வளோ நேரம் நான் ஞாபகப்படுத்துதல் பண்ணணும் அப்படின்னலாம் கேட்காதீங்க ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு நல்லா பாடி டயர்டாக இருக்கணும், தூங்குகிற மனநிலையோடு இருக்கணும் ஓகேங்களா. உங்கள் பாடி தூக்கத்துக்குள்ளே இழுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த நேரத்தில் பண்ணுங்கள். ஸோ 30 செகண்ட் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த நினைவுகளுக்குள்ளே நீங்கள் 30 செகண்ட் மூழ்கினீங்கன்னா கூட உங்களுடைய பிரெயின் வேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் யாரை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு ட்ரீமில் போய் அது தெரியப்படுத்தும். நீங்கள் அனுப்பின மெசேஜ் இருக்கு இல்லையா, அது ட்ரீமில் போய் அவங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ அவங்களுக்கு உங்களை பற்றின தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அவங்க ஒரு 1 வீக்குக்குள்ளேயே, அதிகபட்சமாக 1 வீக்குக்குள்ளேயே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இங்கே 1 வீக் ஆயிடுச்சு இன்னும் காண்டாக்ட் பண்ணல அப்படின்னெல்லாம் அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஓகேங்களா. ரிலாக்ஸ்டாக இருங்க. ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். மனக்குழப்பத்தில் இருக்கேன், மனவேதனையில் இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன், இன்றைக்கி போய் இந்த மெசேஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ பாசிட்டிவாக நீங்கள் என்றைக்கு இருக்கீங்களோ, ஏதோ ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் பாசிட்டிவாக என்றைக்கு இருக்கீங்களோ அன்னைக்கே உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அப்படி சந்தோஷத்துக்குள்ளே 30 செகண்ட் மூழ்கி போனாலே டெலிபதி மெசேஜ் ரொம்ப ஈஸியாகவே உங்களுடைய பார்ட்னர்கிட்ட போய் ஷேர் ஆகும் ஓகேங்களா. என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிபதி பார்த்தீங்கன்னா, ஐயோ மனசை ஒருநிலைப்படுத்தணுமே என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய நாள் நீங்கள் புலம்பிருக்கலாம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும். அந்த அன்னைக்கு அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாஸ்டில் நடந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நடந்தா மாதிரி உணர்ந்தாலே போதும். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெத்தட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.